எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளுக்கு நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இனிய புது வருட வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். நாம் பிறந்த நாள் முதலாய் இத்தனை ஆண்டு காலமும் எம்மை கண்மணியைப் போல காத்து வந்த நம் ஆண்டவர் இந்த புதிய ஆண்டிலும் எம்மை நடத்த, எமக்கு உதவி செய்ய, எம்மை பாதுகாக்க, தப்புவிக்க போதுமானவராய் இருக்கிறார். ஏனெனில் அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். அவருடைய அன்பு, தயவு, இரக்கம், கிருபை எதுவுமே என்றென்றைக்கும் மாறாதது. இன்றைய நாள் செய்திக்கான வார்த்தை சங்கீதம் 18:18. என் ஆபத்து நாளில் எனக்கு எதிரிட்டு வந்தார்கள், கர்த்தர் எனக்கு ஆதரவாய் இருந்தார். ஆமேன். நம் கர்த்தர் நமக்கு ஆதரவாக இருப்பவர். ஆபத்துகள், துன்பங்கள், உபத்திரவங்கள் இல்லாத வாழ்க்கையை நாம் விரும்பினாலும் கூட வாழ முடியாது. ஏனெனில் உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு எனவும் மனுஷன் வருத்தம் அனுபவிக்க பிறந்திருக்கிறான் எனவும் நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். ஆனாலும் இயேசு கிறிஸ்து தம்மை நம்புவோருக்கு எப்போதும் ஆதரவாய் இருக்கிறார். அவர் எங்களை தப்புவித்தார், இப்பொழுதும் தப்புவிக்கிறார், இன்னும் தப்புவிப்பார் என்று அவரை நம்பி இருக்கிறோம். அவர் மீது நம்பிக்கை இருந்தால் வாழ்க்கையின் ஒவ்வொரு அடியிலும் நமக்கு அவர் வழிகாட்டியாக இருப்பார். எனவே இந்த புதிய ஆண்டிலே கர்த்தரை மாத்திரம் உறுதியாக பற்றி கொள்வோமானால் அவர் எல்லா இக்கட்டுகளில் இருந்தும் எல்லா நெருக்கங்களில் இருந்தும் நிச்சயமாக நம்மை விடுவிப்பார். மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாயிருப்பதே நலம். பிறவுக்களை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாயிருப்பதே நலம். இதோ உங்களுக்காக ஒரு குட்டி கதை. ஒரு மனிதன் பள்ளத்தில் விழுந்துவிட்டு வெளியே வர முடியாமல் தவித்துக் கொண்டு இருந்தான். அவ்வழியாய் வந்த ஒருவர், நான் உங்களது நிலைமையை பார்த்து பரிதாபப்படுகிறேன் என்று கூறினார். பகுத்தறிவாளர் ஒருவர் அருகில் வந்து, யாராக இருந்தாலும் குழிக்குள் விழுவது இயல்பானதே என்று கூறி கடந்து போனார். வேறொருவர், கெட்டவர்கள் மட்டுமே பள்ளத்துக்குள் விழுவார்கள் என்றார். கணித மேதை ஒருவர் குழி எவ்வளவு ஆழமானது என்பதை கணக்கிட்டார். செய்தி நிருபர் பள்ளத்தில் இருப்பவரிடமிருந்து தனிப்பட்ட செய்தி அறிக்கை பெற விரும்பினார். இன்னும் ஒருவர், எனது பள்ளத்தை விட மோசமான ஒன்றை நீங்கள் பார்த்திருக்கவே முடியாது என்று கூறினார். மதவாதி ஒருவர், நீங்கள் அந்த பள்ளத்தில் இருக்க வேண்டியவர்தான் என்று கூறினார். விஞ்ஞானி ஒருவர், பள்ளம் என்பது உங்கள் மனதில் மட்டுமே உள்ளது என்று அறிவித்தார். ஒரு பாரம்பரியவாதி, அந்த பள்ளத்தில் நீங்கள் விழுவதற்கு உங்கள் பெற்றோர்தான் காரணம் என்று குறிப்பிட்டார். பெரியவர் ஒருவர், உங்கள் தன்னம்பிக்கையால் நீங்கள் அந்த குழியிலிருந்து வெளியேறலாம் என்றார். இறுதியாக கடவுள் அந்த மனிதனை பார்த்து அவன் கையை பிடித்து தூக்கி பள்ளத்திலிருந்து வெளியேற்றினார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அன்பானவர்களே, இந்த கதையிலே வந்த மனுஷரை போல நம் ஆண்டவர் கதை பேசி கடந்து போகிறவர் அல்ல. நின்று விசாரித்து எமக்கு வேண்டியதை செய்கிறவர். இதை உணர்ந்ததால் தான் சங்கீதக்காரன் சொல்கிறார், உயரத்தில் இருந்து அவர் கை நீட்டி என்னை பிடித்து ஜலப்பிரவாகத்தில் இருக்கிற என்னை தூக்கிவிட்டார் என்று. நாமும் கூட பள்ளத்தில் விழுகிறது போன்றதான சூழ்நிலைகளை சந்திக்கும் போது நம் கர்த்தர் நமக்கு ஆதரவாயிருந்து எம்மை கைதூக்கி எடுப்பார் என்று நம்பி இப்போது நாங்கள் ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இந்த நாள் வார்த்தைக்காக உமக்கு சோத்திரம் அப்பா. நீர் எப்போதும் உமக்கு ஆதரவாய் இருக்கிற அன்புக்காக உமக்கு நன்றி அப்பா. நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன் என்ற வார்த்தையின்படி எம்மை திக்கற்றவர்களாக விடாமல் கண்மணியை போல எம்மை காத்தல்லுங்கப்பா. இந்த ஜெபத்தை இயேசுவின் நாமத்தில் எடுக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.